எல்லாமே புது டிசைன் புது கலெக்ஷன் தான். ஏக்கா எங்கக்கா போச்சு அந்த ரெண்டு பிள்ளைகளும்? அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு தானே புடவை எடுக்க வந்திருக்கோம். அது இஷ்டத்துக்கு ஏதாவது எடுக்கணும்னு பார்த்தா நம்மள இங்க விட்டுட்டு எங்க போயிட்டாங்க? உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா என்ன? இல்லம்மா, நம்ம கூட தான் வந்து இறங்குனாங்க, கடைக்குள்ள கூட வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியலையே. அது கார்ல தான் வந்தாங்க நம்ம கூட, நமக்கு தெரியாம இருக்குமா? ஏன் தெரியாம இருக்கும் தேவி? நம்ம கூட தான் நம்ம பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்தோம். ஆளாளுக்கு கடைக்குள்ள நுழைஞ்ச உடனே எந்தெந்த திசையில போய் என்னென்ன துணியை பொறுக்கி வச்சிருக்காளுங்கன்னே தெரியலம்மா. ஆமாக்கா, நானும் சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். 2000க்குள்ளே ஏதாவது பாருடின்னு. இவ வேற என்ன பண்ண போறாளோ? பூமாரியெல்லாம் சொல்லி பேச்சு கேட்டுருமா? நான் வளர்த்து வச்சிருக்கேனே 2 ராங்கியலு, அவளுதான் நான் சொல்றதுக்கு நேர் ஆப்போசிட்டா தான் ஏதாவது பண்ணுவாளுங்க. 1000 1500ன்னு சொல்லியிருக்கேன். 4000 4500ன்னு அவளுக்கு காதல விழும். அதுவும் 2 பேரும் ஒரே துணியை எடுத்து வச்சுக்கிட்டு நான் தான் முதல்ல பார்த்தேன், நான் தான் முதல்ல தொட்டேன் அப்படின்னு சண்டை போடுவாளுவ. சாவம் 2 பேருக்கும் இல்லைன்னு அப்படியே கூட்டிட்டு வந்துடணும். ஓமோ ரொம்ப சமத்துல வசந்தி. ஆமா சமத்து. எல்லா துணி கடைக்கு வந்தா துணியை தான் பார்ப்பாங்க. நான் பெற்று வச்சிருக்கிறது பொம்மை, நல்லா இருக்கிற பொம்மையை வாங்குவோம். அந்தால வாங்கி கொடுத்துருவீங்களா? ஆமா, அவ சொல்றதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாளைக்கு வந்து எம்மா இந்த கடையில் இருக்கிற எல்லா கலரும் நல்லா இருக்குது, கடையை வாங்கன்னு சொன்னா வாங்கிட முடியுமா? அதுவும் அந்த பொம்மையை அவனுங்கெல்லாம் கொடுக்கவா போறானுவே? அந்தால மண்டையில 2 தட்டி தட்டி கூட்டிட்டு வந்துடுறது. இனி ஒன்று துணி எடுக்கிறதுக்கு கூட்டிகிட்டே போகக்கூடாதுன்னு. எங்கேயாச்சும் அவங்க அப்பன் கூட தான் நின்றுட்டு இருப்பா. நான் தான் போய் துணி எடுத்து கொடுத்துட்டு வரணும். எம்மா இந்த பிள்ளைல 2 எங்க தான் போச்சுன்னு தெரியல. அதுல பத்தி பேச ஆரம்பிச்சனாம ஒரு கதையை விட்டுட்டு உட்காந்துருக்கணும். இன்னும் இதுல காணோம். ஏக்க சொல்லுமா, உங்க நாத்தனாருக்கு எடுக்க மாட்டீங்களா? அவளை பத்தி பேசாத வசந்தி. எதுக்கு இப்ப அந்த தர்தரம் பிடிச்சவளை பத்தி திடீர்னு பேசணும்? 1000 தான் இருந்தாலும் அவங்க நாத்தனாரு, உங்க வீட்டுல பிறந்த பொண்ணு, அவங்களுக்கும் ஒரு புடவை எடுத்துருங்க. என்ன வசந்தி சொல்ற? புடவை எடுத்து அவளை கொடுத்து என் வீட்டு கல்யாணத்துக்கு வான்னு சொல்றியா? கல்யாணத்துக்கு வான்னு உங்களுக்கு சொல்ல இவனும் ஒரே பையன் தான், அதே வீட்டுல பிறந்தவன். அதே வீட்டுல தான் உங்க நாத்தனாரும் பிறந்தா ஒரே பொண்ணா. அவளை மட்டும் கழிச்சு விட்ட மாதிரி ஆயிரும். அதுவே ஒரு தோஷமாயிரும்க்கா. வர்க்கீஸ் வாழ்க்கையில இப்பதான் நல்ல காரியம் ஒன்று நடக்க போகுது. அதுல இவ தூரத்துல இருந்து ஏதாவது சாபம் விட்டு பழிச்சிட போகுதுக்கா. ஒரே ரத்தம். அதுலலாம் எனக்கு நம்பிக்கையில வசந்தி. அவ என்ன சாபம் விட்டாலும் நம்ம பண்றதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையும். அவ எந்தலையும் நாசமா போட்டும். அவளை நான் தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன். இனிமே அவ எனக்கு நாத்தனாரில அவ கதையை எடுக்காதீங்க. வசந்தி சொல்றதும் கரெக்டா தான் இருக்குதுக்கா. நீ என்ன தேவி பேசுற? வசந்தி கல்யாணமாயி பின்னாடி தான் வந்தா. அவளுக்கு அவளை பத்தி தெரியாது. ஆனா அந்த ராங்கியை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. 1 வாட்டியா 2 வாட்டியா 3 வாட்டி தேவி, 3 வாட்டி இந்த ஊர் முன்னாடி எங்களை தலைகுனிய வச்சா. அத்தனையும் நான் மன்னிச்சுதானே அவகிட்ட நல்லா பேசுறேன். வர்க்கீஸ்க்கு ஒரு நல்லது நடக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்திருக்காளே, கடவுள் தான் அவளை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இந்த விஷயத்த பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா கடைசியில அவ என்னென்ன பண்ணிருக்கா? கோவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. நம்ம இப்ப கடையில இருக்கிறோம். வசந்தி, நம்ம புடவை எடுக்கலாம் முதல்ல, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். சரிக்கா. உங்களுக்கும் சேர்த்து இல்லையே புடவை எடுத்துருங்கம்மா. இது கல்யாணப்பட்டு செக்ஷன். இங்க எதுக்கு புடவை எடுக்கிறோம்? நாங்க சிம்பிளா ஏதாவது எடுத்துக்கிறோம்க்கா. முதல்ல கல்யாண பொண்ணுக்கு எடுப்போம். இங்கவே சிம்பிளா கூட இருக்குதுமா. கொஞ்சம் டிசைன் கம்மியா இருக்கிறது வேணும்னா அதை பார்த்து கூட எடுத்துக்குங்க. இதுலயே எடுத்துருங்க. விலை கூட்டல் குறைச்செல்லாம் பார்க்காதீங்க. நான் தானே எடுத்து தரேன். எடுங்க இதுல இருந்து. அண்ணா பாருங்க, அந்த பிள்ளை 2 வருது. வரட்டும். முதல்ல பொண்ணோட புடவை எடுத்துருவோம். இங்க உங்களுக்கு எந்த துணி பிடிச்சிருக்கோ அந்த துணியை எடுங்கம்மாக்கா. உங்க இஷ்டம் தான். சரிப்பா, நாங்க பாத்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்க உங்களுக்கும் போய் துணி எடுத்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு எடுங்கம்மாக்கா. உங்களுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் போய் எனக்கு எடுத்துக்கிறேன். தனியா எங்க உங்களை விட்டுட்டு போறது? எப்ப நாங்க என்ன சின்ன பிள்ளையா? இங்கேதான் கிடப்போம். எங்களுக்கு துணி எடுக்க எப்படியும் 2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள நீங்க எல்லாருமே துணி எடுத்து முடிச்சு பில்லே போட்டுடலாம். ஆமாப்பா. சரிம்மாக்கா, அப்ப நான் எனக்கு துணி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். துணி எடுத்து முடிச்சிட்டு எல்லாம் ஒரு ஃபோன் போடுங்க. ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்கிறேம்மா. எடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா. சரிம்மாக்கா. பத்திரமா இருங்கம்மா. இங்கேயே இருங்க. இங்க நாங்கன்னு போயிடாதீங்க, அப்புறம் தேட காணாது. எங்கப்பா போக போறோம்? இங்கதான்ப்பா இருப்போம். நாங்க சின்ன பிள்ளைகளா? அப்படியே இங்க இருந்து நாங்க போகணும்னா உங்களுக்கு ஃபோன் போடுவோம்ப்பா. நீங்க வந்து எங்களை கூட்டிட்டு போங்க. அங்க சிவனேஷ் மாமா உங்களுக்காக வெயிட் பண்ணின்னு இருப்பாரு. போங்க டக்குன்னு. நீங்க, பூமாரி அப்பா, சிவனேஷ் மாமா எல்லாம் ஒரே மாதிரி துணி எடுங்க, சரிங்களா? ஆமாப்பா. முடிஞ்ச வரைக்கும் 3 பேரும் ஒரே கலர் எடுங்க. அதுவும் எல்லோ கலர் எடுத்துருங்க. நாங்களும் எல்லோ கலர்ல தான் பிளான் போட்டு வச்சிருக்கோம். நல்லா தீம் வெட்டிங் மாதிரி நடத்துவோம். அதுதான் இப்ப ட்ரெண்ட். இந்த பிள்ளைல என்னன்னு சொல்லுது? சரி, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி சொல்றீங்க. நாங்க 3 பேரும் ஒரே கலர்லயே எடுப்போம். மஞ்சள் கலர் அவியலுக்கும் பிடிச்சா எடுக்கட்டும், இல்லைன்னா வேற கலர் எடுத்துக்கிறோமே. அது பரவாயில்லப்பா. ஆனா 3 பேரும் ஒரே கலர்ல எடுங்க. அது மட்டும் போதும். ஆமா மாமா, எங்க அப்பா சும்மாவே சொல் பேச்சு கேட்க மாட்டாரு. இருந்தாலும் உங்க பேச்சு கேட்பாரு. நீங்களே அவியலுக்கு துணி எடுத்து கொடுத்துருங்க. அதுக்கு செலக்ட் பண்ணவே வராது. சரி, நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க மறக்காம துணி எடுத்து முடிச்ச உடனே எனக்கு ஃபோன் போட்டுருங்க. மறந்துடாதீங்க, சரியா? சரி. வெல்கம் சார். என்ன பார்க்கணும்? இந்த பிள்ளைகளுக்கு துணி தாமா பார்க்கணும். பிள்ளைகளை இங்க விட்டுட்டு போறேன். அதுங்க என்னென்ன துணி கேட்குதோ அதெல்லாம் எடுத்து காட்டுங்க.
சரி சார். பிள்ளைங்க என்னென்ன கேட்குதோ அதெல்லாம் எடுத்து காட்டி அவங்க கூடயே இருங்க, சரிங்களா? கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரி சார், நாங்க பாத்துக்கிறோம். சரி மக்களே, இனி நீங்க துணி பாத்துக்கிட்டே இருங்க. முடிச்ச உடனே என்ன ஃபோன் போட்டு கூப்பிடணும். சரி சொல்லுங்கம்மா, என்ன மாதிரி துணி வேணும்? அக்கா மேரேஜுக்கு போட போறோம். அப்ப பாவாடை தாவணி இல்ல லெஹங்கா அது மாதிரி ஏதாவது பாக்குறீங்களா? பாவாடை தாவணி தான் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அதுல 1-2 எடுத்து போடுங்களா? சரி, ஏதாவது கலர் சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? எல்லோ கலர் தான் சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். பாவாடை தாவணிக்கு 2 ஷேடா போட்டாதான் நல்லா இருக்கும். அதுதான் இப்ப ட்ரெண்ட்ல இருக்குது. அது மாதிரி வேணுமா இல்ல பிளேனாவே காட்டவா? எது மாதிரி வாங்கலாம்டி? நான் என்ன சொல்றேன்னா ட்ரெடிஷ்னலாவே இருக்கட்டும், ஒரே கலரா வாங்கிக்கலாம். ஆமாக்கா, நல்லா பெரிய பெரிய பார்டர் வச்சது அது மாதிரி வாங்கலாம். அக்கா நல்லா பட்டு பாவாடை தாவணி காட்டுங்க, பெரிய பெரிய பார்டர் வச்சதா காட்டுங்க, நல்லா ரிச்சா தெரியணும். ஓகே, அப்ப நான் ரேண்டமா காட்டுறேன். எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர்லயே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், சரியா? ஓகேக்கா. இது எப்படின்னு இருக்கு? நல்லாதான் இருக்குது செல்வா. பரிக்கிசு நல்லாதான் இருக்குடு. ஏதாவது ஒன்னு எடுத்து தொலை. அப்பத்துல இருந்து எடுத்து எடுத்து மாற்றிய அவசரம் ஏதாவது ஒன்னு எடுக்கவே மாட்டுக்கிற. பரிக்கிசு ஒன்னு எடுத்தாலும் நச்சுன்னு எடுக்கணும், இல்லனா எனக்கு துணியே வேணாம்னு நான் மட்டும் போட்டுட்டு வந்துட்டே இருப்பேன். உன் கல்யாணத்து கூட நீ இவ்வளவு பார்த்து பார்த்து எடுப்பியான்னு தெரியல செல்வா. யாருக்கு கல்யாணமா இருந்தாலும் இந்த செல்வா ஒரு துணி எடுக்கிறானா அப்படி தனியா தூக்கணும்ல, அது மாதிரி தான் எடுப்பேன். ஒரு கண்ணாடி கர்மாந்திரம் கூட இல்லை இந்த ரூம்ல. இதே லேடி செக்ஷனா இருக்கட்டும், சுத்தி 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 10 கண்ணாடி வச்சிருப்பான். இதையா செல்வா சர்ச்சுக்கு போட்டு வர போற? ஆனா சர்ச்சுக்கு கோட் சூட் தான் போடுவாங்க, இதையா போட்டு வருவாங்க? இது ரிசப்ஷனுக்குனே. அப்ப சரி, இனி கோட் சூட்டுக்கு வேற இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுவியா? இல்ல வரிக்கிசு, ஒரு 45 மினிட்ஸ்ல ஆயிரும். புடவை எடுக்க போனவங்களே வந்துருவாங்க போல. நீ ஒரு பேண்ட் சட்டை எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம். துணி எடுத்துட்டீங்களா? இல்லனே, இன்னும் துணி எடுத்து முடியல. இப்பதான் செல்வா பாத்துட்டு இருக்கிறோம். நீங்க வர வரைக்கும் நான் காத்துட்டு இருந்தேன், நாம 2 பேரும் ஒன்னா பாத்துக்கலாமேன்னு. முத்துப்பாண்டி எங்க சிவனேசு? அவரு வீட்டுக்கு போயிட்டாருன்னு, ஏதோ வேலையா, அதனால போயிட்டாரு. என்ன சிவனேசு சொல்ற? அப்ப துணி நீங்க 2 பேரும் பார்த்து ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு வாங்க, நான் போட்டுக்கிறேன், எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது எப்படி சிவனேசு நம்ம இஷ்டத்துக்கு நாமளா ஒரு துணி எடுத்துட்டு போய் போடுன்னு சொல்றது? அதெல்லாம் அவர் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டாரு. அவரே தான் சொல்லிட்டு போயிருக்காரு, நீங்களே ஒரு ட்ரெஸ் எடுத்துருவாங்க, எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு. அவரெல்லாம் ட்ரெஸ் மேல அவ்வளவு ஃபோக்கஸ் பண்ற ஆளே இல்லைன்னு. நாமளே ஒரு நல்ல துணியா எடுத்துட்டு போய் அவர் கொடுத்துருவோம். வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, இனி அவரை தடுக்க முடியுமா? சரிப்பா, அப்ப நாம போடுற துணி மாதிரியே அவனுக்கும் ஒன்னு எடுத்துக்கலாம். நீ என்ன செல்வா, இந்த துணியை வாங்க போறியா? நல்லாதான் இருக்கு பாருங்கன்னு. இந்த துணியை வாங்க போறேனா? நான் எடுத்த துணியெல்லாம் பாத்தீங்கன்னா நான் தான் மாப்பிள்ள தோண மாதிரி, இவன் தான் மாப்பிள்ள மாதிரி இருக்கும். ஒன்னு யார் வரைக்கும் பூரா பிளேனா எடுக்க சொன்னா? நீங்களே சொல்லுங்க, ரிசப்ஷன் எவ்வளவு பெரிய மண்டபத்துல வச்சிருக்காங்க. போட்டோகிராஃபர்லாம் வந்து போட்டோ எடுத்தா அப்படியே பளிர்னு தெரியுற மாதிரி கலர் எடுத்தா பூரா கண்ணை மூடுற கலரே எடுத்து வச்சிருக்கானே. துணி கிளார் அடிக்குதுன்னு. செல்வா சொல்ற மாதிரி நல்லாதான் எடுத்துருக்கலாமே வர்க்கீஸ். எதுக்கு கண்ணை மூடுற கலரா எடுத்து வச்சிருக்க? எனக்கு சிம்பிளா இருந்தானா நல்லா இருக்கும்னே. அவன் சொல்ற அளவுக்கெல்லாம் அநியாயமா இல்ல, நல்லாதான் இருக்கு. நிச்சாமலத்துக்கு போட்டு வந்திருக்கானே, அந்த துணி எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? இவனுக்கு மூஞ்சி இருக்க போய் தான் தனியா ஒரு மனுஷன் அங்க நிக்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லன்னா அந்த மண்டபத்தோட செவரோட செவரா இருந்தான். அந்த பெயிண்ட் கலர்லயே இருக்கிறானே. சொல்லி சொல்லி கெஞ்சி பாத்துட்டேனே, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு கிரீன் கலரோ இல்ல ரெட் கலரோ இல்ல வெள்ளை கலரோ எடுறானே. கேட்கவே மாட்டானே. அட்லீஸ்ட் சின்ன பொண்ணோட புடவை கலர்லயாச்சும் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி கோல்டையாச்சும் எடுன்னு சொன்னேன் பொதுவா, அதையும் எடுக்க மாட்டேன்ட்டானே. அந்த பீச் பஃப் தான் எனக்கு வேணும்னு அந்த கலர் தான் எடுத்து போட்டுட்டு வந்துச்சு. இவங்க 2 பேரையும் நம்பி நான் செலெக்ஷன் பண்ண போறது கிடையாது. நானே கண்ணாடி பார்த்து எனக்கு எது சூட் ஆகுதுன்னு நானே எடுத்துக்க போறேன். 4-5 துணி எடுத்து வச்சிருக்கேன். அதை மாத்தி மாத்தி போட்டு பார்த்து கண்ணாடி முன்னாடி நானே நின்று பாத்துக்கிறேன். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. என்ன முடிஞ்சா அவன் துணியை கூட மாத்தி நீங்களா பார்த்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க, நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். போப்பா போ, நல்லா புடவை எடுத்து எடுத்து செலக்ட் பண்ற மாதிரி பண்ணு. ஏன் புடவை மட்டும் தான் துணியா? நாம போடுறதெல்லாம் என்னவா? நாம போடுற துணியெல்லாம் என்ன ஃப்ரீயாவா கொடுக்குறாங்க கடைக்காரங்க? நாமளும் காசு கட்டு தான் போறோம். பக்காவா பார்த்து நான் பொறுமையா எடுத்துட்டு வரேன். இவனுக்கு தயவு செஞ்சு ஒரு நல்ல துணியா எடுத்து கொடுத்துருங்கண்ணே. எப்படி இருக்கு சோனி? நல்லா தாண்டி இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? பூமாரி சூப்பரா இருக்குதுக்கா. உனக்கு இது பிடிச்சிருக்குன்னா இதே எடுத்துரு. சரி, அப்ப நான் பச்சை கலர் தாவணி எடுத்துருக்கேன்னா நீங்களும் பச்சை கலர் தான் எடுக்கணும், சரியா? சரிக்கா. சரி, அப்ப நான் இதே வாங்கிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் எடுங்க. போன் எடு பூமாரி, போன் வருதுல்ல? ஆமாக்கா, என் பாக்கிக்கு தான் உங்க போன் இருக்கு, இருங்க எடுக்கிறேன். சரிம்மா, நான் இங்க 4-5 துணி வச்சிருக்கேன். இதுல இருந்து ஏதாவது டிசைட் பண்ணுங்க. அந்த பக்கம் இன்னொரு கஸ்டமர் வந்திருக்காங்க, நான் அவங்களையும் பார்த்துட்டு இருக்கிறேன். இங்கே இருங்க, சரியா? சரிக்கா. மேற்கொண்டு ஏதாவது துணி வேணும்னா கூட கூப்பிடுங்க, நான் வந்து எடுத்து தரேன். சரி. யார் முத்தனது? தெரியலக்கா, ஏதோ தெரியாத நம்பர் போடுது. எங்க கூட? ஹலோ ஹலோ, இங்க கூட நான் கேக்குறேன். ஸ்பீக்கர்ல போடு சோனி. ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ. ட்ரெஸ் பரவாயில்லை, இருந்தாலும் வேற ஏதாவது செலக்ட் பண்ணுங்க. ஏய் ஏய், ஹலோ, யாரா நீ? போனை வச்சுட்டாண்டி. செக்க மண்டபத்துல தான் இருந்தா, இப்ப இந்த துணி கடையில இருக்கறானா? அப்ப
அப்போ உங்களை ஃபாலோ பண்றானா? சோனி வா, இங்கிறது உடனே போயிடலாம். அப்பாவுக்கு ஃபோன் போடு. அப்ப ட்ரெஸ்ஸு இருக்க வரைக்கும் போதும் சோனி, வா போயிடலாம். நீ மட்டும் பார்த்து பொறுமையா ஒரு துணி எடுத்து வச்சிருக்க. உனக்கு பிடிச்சதா எடுத்துட்டு போய் பில்லு போட்டுருவேன். நாங்க 2 பேரும் அவசரத்துக்காக கண்ட துணி எடுத்துட்டு வரதா? துணியே வேணா சோனி, வா சோனி போலாம். அப்படிலாம் வர முடியாது. கண்டவனுக்காகலாம் ஏன் ஷாப்பிங் நான் விட முடியாது. வேணா நீ போ. அவெல்லாம் வந்துட்டான்றதுக்காகலாம் நான் இடத்த விட்டு போக மாட்டேன். என்ன பயமா? பயம்னு இல்லை சோனி, தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை? நாமளா பிரச்சனை பண்றோம்? நாம இங்க வந்து துணி எடுக்க பார்த்து பொறுமையா நிதானமா எந்த ட்ரெஸ் சூப்பராகுதோ அந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு தான் போறோம். பூமாரி போ, உனக்கு ஒரு ட்ரெஸ் எடு, எனக்கு நான் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன். 2 பேரும் அட் அ டைம்ல போட்டு பார்த்து சத்யா கிட்ட காட்டுவோம். எது நல்லா இருக்குதோ அதை எடுப்போம். வா. சரிக்கா. சுமாரா இருக்கு. எங்க போனா சின்ன பொண்ணு? இந்த கண்ணாடியில உங்க தேடுறாங்க. ஒருவேளை இல்லூஷனோ? இந்த ட்ரெஸ்ஸா போட போறீங்க? ஆமா, நல்லா இருக்கா? ஓகே. அப்போ இது வேணாம். அப்போ இது சூப்பர். ஓகே. உமா வந்துட்டேன். செம்மையா தான் இருக்கு. இந்த கலர் தனியா தூக்குமே. சரி, இதே வாங்கிடுவோம். ஆமாண்ணே, வர்க்கீஸு, இந்த Dress தான் எடுக்க போறேன். இந்த ட்ரெஸ் தான் நிஜமா எடுக்க போறியா செல்வா? ஏன் வர்க்கீஸு, நல்லா இல்ல? இல்ல, கலர் கவனிச்சியா? பச்சை கலர் தானே வர்க்கீஸு? பச்சை கலர் தான். இல்ல, பச்சை கலர் எடுத்திருக்க. யாராவது ரோடு வழியே பச்சை கலர் போட்டுட்டு போனாலே சிங்கிச்சா பச்சை கலர் சிங்கிச்சான்னு கலாய்க்கிறாள் நீ. இப்ப நீயே பச்சை கலர் எடுத்துட்டு வந்து நிக்கிற? அதுவா, அது பச்சை கலர் என் ஃபேவரட்ல தான். இருந்தாலும் துணி சூப்பரா இருந்துச்சு, அதனால தான் எடுத்தேன். அதுவும் நான் கலாச்சது லைட் பச்சை வர்க்கீஸு. இது என்னமோ இந்த வைடூரிய பச்சை மாதிரி இருக்கு. வைடூரிய பச்சையா? வர்க்கீஸு, எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால எடுத்திருக்கேன். இதே என் ஃபைனல் லுக்கு. ஓ ரிசப்ஷனுக்கு இதான் என் துணி. சரி, இல்ல பாத்துக்கோ. பாருண்ணே, இந்த துணி நல்லா இல்ல? துணி நல்லாதான்ப்பா இருக்கு. இருந்தாலும் கூட பிறந்த என்னை விட உன் கூட வளர்ந்த வர்க்கீஸுக்கு தான் உன்னை பத்தி இன்னும் அதிகமா தெரியும். அவன் சரியில்லைன்னு சொல்றான்னா நிஜமா நீ சரிதான் இல்ல போல. யாரு என்ன நம்ப வேணாம், நானே என்ன நம்பிக்கிறேன். நான் இந்த துணி தான் எடுக்க போறேன். ஆமா, நீங்களே எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. சரி வாங்க, அப்ப பில் போடலாம். அதை கலட்டி எடுத்துட்டு வா, அப்படியே போட்டுக்கிட்டே வந்துடாத.